ப்ரொஜெக்டோட லைவ் டெமோ வந்து பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்களோட ப்ரொஜெக்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஓகே, இதுதான் என்னோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன். அதாவது லைப்ரரி சிஸ்டத்தை ஹோல் சிஸ்டத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்குரிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு வந்தீங்களா இருந்தால் இதில் லொகின் பேஜ் இருக்கும். ஸோ அப்படி அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் இதில் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் இதில் வந்து லொகின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மெம்பர் லொகின் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மெம்பர் ஐடியை வச்சு நீங்கள் வந்து லொகின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மெம்பருக்கு வந்து ரீடிங் அக்சஸ் மட்டும்தான் இருக்குது, அதாவது ரீட் அக்சஸ் மட்டும்தான் இருக்கும், மற்ற மிச்சம் அக்சஸ்கள் இருக்காது. ஸோ இந்த ஃபீச்சரை வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம், உள்ளே போயிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு. ஸோ நான் வந்து இப்போ லொகின் பண்ணுறேன், சைன்இன் கொடுத்து நான் இருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு க்ளோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. ஸோ இட்ஸ் நைஸ். ஸோ ஃபுல்லுக்கு வந்தாலே பார்த்தீங்களாருன்னா டேஷ்போர்ட் இருக்குது. கூட பார்த்தீங்களாருன்னா ப்ரீஃபான ஒரு கவுண்ட்ஸ் வந்து இதில் காட்டும். ஸோ இதில் வந்து இந்த 0 காட்டுறாங்க, இது வந்து நாம் செய்வோம். ஸோ செய்துட்டு இதில் வந்து பார்க்கலாம், இது வந்து கவுண்ட்ஸ் வந்து கூடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து டோட்டலாக 149 புக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது புக்ஸுக்குள்ளே போனீங்களா இருந்தால், புக் ஸ்டெப்புக்குள்ளே போனீங்களா இருந்தால், ஸோ தீஸ் ஆர் த புக்ஸ் வந்து டேட்டாபேஸ் சில வந்து சேவ் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் புதுசாக ஒரு புக் வந்து ஆட் பண்ணுறோம்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி இருக்கிற புக்கை வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இதில் புதுசாக ஒரு பேரை வந்து ஆட் பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று அவைலபிளோ இல்லாட்டி டோட்டல் காப்பீஸோ, ஸோ கேட்டகரியோ, ஸோ சம்திங் என்ன வேணுமோ அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்டேட்டிங்கும் ஒரு டோஸ் நோட்டிஃபிகேஷன், எல்லா ஆப்ரேஷன்ஸுக்குமே ஒரு டோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதே மாதிரி டிலீட் ஆப்ரேஷன்ஸும் வேலை செய்யும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிலீட் பண்ணிங்களா இருந்தால் புக் டிலீட்டட். ஸோ த சேம் அதே மாதிரியே ஃபுல் க்ரெட் ஆப்ரேஷன்ஸுமே இதில் செய்யலாம். இல்லை ஐடி, டைட்டில், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா இருந்தால் மெம்பர்ஸ். ஸோ இதில் மெம்பர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மெம்பர்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பேரை வந்து டெஸ்ட்டுன்னு வைப்போம். ஸோ டெஸ்ட் மெம்பர்ன்னு சொல்லி வச்ச மாதிரி இருந்தால் அட்ரஸ் வந்து testm@gmail.com சொல்லி வைக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் நம்பர் வந்து கொடுக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப் டைப் வந்து 3 மெம்பர்ஷிப் டைப் இருக்குது. ஸோ இந்த மெம்பர்ஷிப் டைப்பை வச்சு ஸோ ஹவு மெனி புக்ஸ் வந்து தே கேன் பரவ் அப்படின்றது வந்து மெம்பர்ஷிப் பேஸில் தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட்லேயே விடலாம். ஸோ அட் மெம்பர்ஸ் கொடுத்தீங்களாருன்னா அந்த மெம்பர்ஸ் வந்து அட் ஆகிடுது. ஸோ மெம்பர்ஸுக்கான ஒரு ஐடி வந்து ஆட்டோவாக க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை வந்து எடிட்டும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸிமம் புக் அலௌட் வந்து ஸோ இவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு 10 புக் தான் மேக்ஸிமம் சொன்னேன். ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ 10 புக்ஸ் வந்து இவருக்கு மேக்ஸிமம் அலௌட். ஸோ அதே மாதிரி டெலீட் பண்ணி கொள்ளலாம் மெம்பரை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பரோமிங்னு சொன்னால் ஸோ இதான் எக்ஸாக்டாக வந்து லைப்ரரியில் நடக்கிறது. ஸோ அதாவது புக் ஐடி, மெம்பர் ஐடி, ஸோ எந்த புக்கை வந்து எந்த மெம்பர் வாங்குறார் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக்கை வந்து அதோட ஐடி வந்து 1024. ஸோ மெம்பர் ஐடி வந்து 1012, ரைட்? ஸோ 1012. ஸோ இந்த புக்கை வந்து இந்த மெம்பர் வந்து வாங்கியிருக்கார் அப்படின்றத வந்து ரிசப்ஷனிஸ்டோ லைப்ரரியன் வந்து மார்க் பண்ணுறாங்கன்னு வைக்கலாம். ஸோ அட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்த மாதிரி இருந்தால் ஸோ இதில் வந்து புக் டைட்டில் வருது, அதே மாதிரி மெம்பர் வருது, பரோ டேட் வருது, டியூ டேட் வந்து ஸோ பரோ டேட்லேருந்து 14 days டியூ டேட் இருக்குது. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து பெனால்ட்டிஸ் வந்து இங்கே இருக்கிறது. பெனால்ட்டிஸ் வந்து அட் ஆகாது. ஸோ இதில் வந்து 0 இருக்குது. ஸோ இஃப் வந்து இந்த டேட்டை விட பரோ டேட்டு டியூ டேட் அதாவது 14 days விட எக்ஸீட் ஆகி போயிட்டுன்னு சொன்னால் அவருக்குரிய பெனால்ட்டிஸ் வந்து இங்கே அட் ஆகும். ஸோ இதில் இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரைப் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இதில் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவர் வந்து இன்றைக்கு இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டார். இதை வந்து பார்த்தீங்களா இருந்தால் இந்த புக்ஸில் வந்து கவுண்ட் வந்து இருக்கிற கவுண்ட் வந்து ஒன்று வந்து மைனஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த புக்கோட கவுண்ட் வந்து இந்த புக்கோட கவுண்ட் வந்து அவைலபிள் கவுண்ட் வந்து 9. ஸோ இப்போ பரோ பண்ணதை வந்து அந்த யூசர்ஸ் அந்த மெம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ ரிட்டர்ன் வந்தால் இதில் வந்து புக் ரிட்டர்ன் சொல்லி ஒரு ஸ்டேட்டஸும் மாறுது, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸும் வருது. ஸோ இப்போ வந்து புக்குக்குள்ளே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிங்களா இருந்தால் ஸோ அந்த புக் வந்து அவைலபிள். ஓகே, ஸோ 9லேருந்து 10 வந்துட்டு ஸோ எல்லா கல்குலேஷன்ஸுமே பேக்கெண்டில் நடக்குது.
அதே மாதிரி இப்போ மெம்பர் ஆட் பண்ணனால ஒரு மெம்பர் வந்து வந்திருக்கு. ஸோ ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு மெம்பர் இருக்குது. அதே மாதிரி பரவுட் புக்ஸும் காட்டுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா இருந்தால் இதில் ஒரு மெம்பர் இருக்குது. ஸோ இந்த மெம்பர் வந்து 1012 ஐடி. ஸோ இவர் வந்து வீட்டை இருந்து கொண்டே உள்ளே போய் லாகின் பண்ணி ஸோ என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும்னு சொன்னால், ஸோ இதில் வந்து அவர் மெம்பர் ஐடி இருக்குது தானே, அந்த ஐடியை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தா அவரோட ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் டேட்டாபேஸோட டேபிள். ஸோ இந்த டேபிளில் வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஓடிபி வந்து இங்கே வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஓடிபி மெம்பர் வந்து என்டர் பண்ணுற ஓடிபி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லொகின் ஆகும், இல்லாட்டி வந்து எரர் அடிக்கும். ஸோ அதே மாதிரியே இந்த ஓடிபி வந்து குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு பிறகு வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிடும். ஸோ இந்த ஓடிபியை வந்து ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற அந்த ஓடிபின்ற ஃபீல்டுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்து ஓடிபியை கொடுத்துட்டு கரெக்டான ஓடிபியை ஸோ வெரிஃபை கொடுத்த மாதிரி இருந்தால் லொகின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. ஸோ அதே மாதிரி ஓகே கொடுத்த மாதிரி இருந்தால் ஸோ அதாவது இவருக்கு வந்து ஆக்ஷன்ஸ் இல்லை. ஆக்ஷன்ஸ் மீன் டிலீட் ஆப்ஷன்ஸோ டிலீட் அப்டேட் ஓ கிரியேட் எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இல்லாமல் அவருக்கு வந்து ரீட் ஆப்ஷன் மட்டுமே இருக்குது. ஸோ அவர் வந்து வீட்டில் இருந்து என்னென்ன புக்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து அவர் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபியூச்சரில் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்கேலபிளாக கொண்டு போகணும்னு சொன்னால், ஸோ இதில் வந்து அவர் வீட்டிலிருந்தே புக்கை வந்து புக் பண்ணிவிட்டு ஸோ புக்கை வந்து அங்கேருந்து கொண்டுலாம். ஸோ இல்லாட்டி வீட்டிலிருந்தே அந்த புக்கை வந்து புக் பண்ணி அதுக்குரிய ஆக்டிவிட்டீஸை செய்துட்டு அந்த புக்கை வந்து கொரியரில் வாங்கலாம். ஸோ அப்படி ஒரு மெத்தடில் வந்து இதை வந்து செய்யலாம். ஓகே, ஹலோ டெவலப்பர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ வெப் அப்ளிகேஷன் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண ஒரு டிஜிட்டல் சொல்யூஷன் வந்து இந்த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் வந்து லைப்ரரிக்கு விசிட் பண்ணி அங்கே இருக்கிற புக்ஸை வந்து என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு சொல்லி லைப்ரரியன்ட்டையோ இல்லாட்டி ரிசப்ஷன்கிட்ட கேட்டு ஸோ அந்த புக்கை வந்து எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த புக் வந்து அந்த செயல்முறை ஆக்டிவிட்டி வந்து இப்போதைக்கு எல்லாமே புக்கில் தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து டிஜிட்டலாக கொண்டு போகிறதுக்கான ஒரு சொல்யூஷன், அதாவது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து .NET அண்ட் React, TypeScript, Tailwind CSS ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இது வச்சு இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இந்த அப்ளிகேஷன் சோர்ஸ் கோடாக இருக்கட்டும் இல்லாட்டி டுட்டோரியல் வீடியோஸாக இருக்கட்டும், ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா சார், வெப் டெவலப்பர்ஸ். ஸோ யாருக்கு வந்து ஒரு வெப் டெவலப்பர்ஸ் மெயின்டைனபிள் கோட் சோர்ஸ் கோட் வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்குது, இல்லாட்டி அவங்க ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க, அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்கேலபிளாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஸோ இந்த சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதர்வைஸ் வந்து இந்த சோர்ஸ் கோடை வச்சு இதிலிருந்து அடுத்தடுத்த கட்டம் வந்து பில்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்க்ரட்சில் இருந்து பில்ட் பண்ணாமல் ஸோ இந்த அப்ளிகேஷனோட கோட் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் ஆர்கிடெக்சராக இருக்கும். ஸோ அதை வச்சு ஸ்கேலபிள் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் மீன் ஸோ புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வெப் சைட், அதாவது வெப் ஆப் தேவைப்படும். ஸோ அதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் கனெக்ஷன் அண்ட் எல்லாமே தேவைப்படும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரட்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதோட ரொம்ப பேமெண்ட்டுகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு பில்ட் பண்ணி ஸோ ஈஸியாக ஸ்டார்ட் அப்ஸை வந்து ரன் பண்ண வழிக்கிட்டுலாம். ஸோ இதுலேயே ஸ்ட்ரகிள் பண்ணாமல், அதாவது சோர்ஸ் கோட்லேயோ இல்லாட்டி ஸ்கெட்ச்லேருந்து டெவலப் பண்ணுறதுல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாமல் சோர்ஸ் கோடை எடுத்து ஸோ கொஞ்சம் டெவலப்மெண்ட் நாலேஜ் இருந்தாலே போதும், இதை வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ ஃப்ரீலான்சிங்கில் வந்து ஏதாவது ப்ரொஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்திருந்தால் அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஸ்கெட்சிலேருந்து செய்யணும் அப்படின்னா டைம் ஆகும். அதோட வந்து ஓரளவு பேமெண்ட்டுக்குரிய ஒரு ஃப்ரீலான்சிங்காக இருந்தால் நீங்கள் ஸ்கெட்சிலேருந்து செய்கிறது வந்து உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்காது.
ஸோ அதுக்காக ஃப்ரீலான்ஸ் வந்து இந்த சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணி அடுத்த கட்டத்தை பில்ட் பண்ணி நீங்கள் அதாவது உங்களோட ஓர்டர்ஸை வந்து டெலிவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டீம்ஸ், ஏதாவது ஒரு டீம்ஸுக்கு வந்து இந்த சோர்ஸ் கோட் தேவைன்னு சொன்னால் இந்த சோர்ஸ் கோடை வச்சு எக்ஸ்பேண்டபிள் கோடாக வந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து டெக் இன்தூசியாஸ்டிக்ஸ். ஸோ ஆர்ஆர் வந்து இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்து கற்றுக்கணும், இல்லாட்டி ஸ்டடி பண்ணி ஃபுல்லாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கரியரை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து ஒரு டெவலப்பர் வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணுறேன், அதோட ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணி அதே மாதிரி பேக் அண்ட் டெவலப் பண்ணி டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுத்து அந்த பேக் அண்டையும் ஃப்ரண்ட் அண்டையும் எப்படி இன்டிகிரேட் பண்ணுறது, அதோட ரியல் வேர்ல்டு அதாவது ஒரு ரியல் இண்டஸ்ட்ரி வைஸ் கோட்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுது, எப்படி டேட்டா வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இது எல்லாமே இந்த கோட்டில் சோர்ஸ் கோட்டில் இந்த ப்ரொஜெக்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதாவது டெக் இன்தூசியாஸ்டிக் யாராவது இருந்தால் ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த சோர்ஸ் கோடை. ஸோ பிஸ்னஸஸ், ஸோ அதாவது பிஸ்னஸில் அதாவது பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்களா இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு பிஸ்னஸை கொண்டு போகணும், அதை வந்து ஆன்லைன் மூலமாக செய்யணும்னு சொன்னால் ஸோ ஈஸியாக இந்த சோர்ஸ் கோடை வச்சு அடுத்த கட்டத்தை டெவலப் பண்ணி ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தில் கொண்டு போய் உங்களோட பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸ் வந்துருக்கு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அசைன்மெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதோட எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ என்ன லாங்குவேஜ், ஸோ அப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த சோர்ஸ் கோட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி உங்களோட ப்ரொஜெக்ட்ஸில் வந்து செய்து கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்த மாதிரி இருந்தால் இதில் ஃப்ரண்ட் எண்டில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கும், ஸோ என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரியாக்ட், டைப் ஸ்கிரிப்ட் அண்ட் டெய்ல்விங் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியாக்ட் வந்து தெரியும் எல்லாருக்குமே, ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் வந்து டைப் சேஃப்டிக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், டெவலப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், எரர்ஸ் வந்து ஃபைன் பண்ணி உடனே சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி டெய்ல்விங் சிஎஸ்எஸ், ஸோ லேட்டஸ்ட்டாக இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிஎஸ்எஸ் வந்து டெய்ல்விங் சிஎஸ்எஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் சிஎஸ்எஸ் மெத்தட் எல்லாம் போய் இப்போ டெய்ல்விங் சிஎஸ்எஸ் வந்துட்டு ஸோ இதோட ரொம்ப ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஸோ இதில் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஸோ அதே மாதிரி இதில் இருந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அதாவது இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரெஸ்பான்சிவ் இருக்கும், அந்த ஜூஐ வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கும். அதே மாதிரி கோட் பண்ணியிருக்க ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஸ்கேலபிள் பண்ணணும்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த உங்களோட ஃபைலை க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ அவ்வளோத்துக்கு ஈஸியாக அதாவது ரீடபுளாக மெயின்டைனபுளாக இந்த கோட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் மீன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால டைப் சேஃப்டி இருக்குது. நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணும்போதே எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ளையே இருக்கும். ஸோ கடைசியில் வந்து பக் ஃபிக்ஸிங்கில் வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிடெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஆர்டிகே கொரி வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி ஸோ ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணி ரொம்ப வேகமாக டேட்டாஸ் வந்து ஃப்ளோ ஆகுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெய்ல்விங் சிஎஸ்எஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு ஸ்டைலிங் பர்பஸ் நாங்கள் வந்து டெய்ல்விங் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ரவுட்டிங்ஸ் வந்து நடக்குது, பேஜ் ரவுட்டிங்ஸ், யூஆர்எல் ரவுட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து ரியாக்ட் ரவுட்டர் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெண்ட். ஸோ பேக்கெண்ட் வந்து என்னத்தில் செய்திருக்குன்னு சொன்னால் ASP.NET Core APIல செய்திருக்கும். அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக இருக்கிற ORM டெக்னாலஜி EF கோர், அதாவது என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் வந்து .NET-ஓட சேர்த்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி டெக்னாலஜிஸ் பார்த்தீங்களா இருந்தால் .NET, அதாவது ASP.NET Core 8, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு 8ல் வந்து LTS வெர்ஷனில் 8 இருக்குது. ஸோ 8 யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி EF கோர் வந்து யூஸ் பண்ணுறோம், என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் வந்து யூஸ் பண்ணுறோம். என்னத்துக்காகன்னு சொன்னால் ORM டெக்னாலஜிக்காக. நெக்ஸ்ட் வந்து ஸ்வாக் டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணுறோம் ஃபார் த API என்பாயிண்ட் பர்பஸ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து MS SQL யூஸ் பண்ணுறோம் ஃபார் த டேட்டாபேஸ் பர்பஸ்க்காக. ஸோ இந்த நீங்கள் பேக்கெண்ட், அதாவது இந்த பேக்கெண்டில் வந்து நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம், என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொன்னால்
அதே மாதிரி இந்த சோர்ஸ் கோட் வந்து எந்தெந்த டெக்னாலஜிஸ் என்னென்ன ஒரு கேட்டகரிக்குள்ள வருதுன்னு சொல்லி இதில் பார்த்தீங்களா இருந்தால் அட்வான்ஸ் கிரெட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ கிரெட் ஆப்ரேஷன்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் பேக்கெண்டில். பட் இந்த கிரெட் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும், அதே மாதிரி சேஃப்டியோட செக்யூராக செய்திருக்கு. ஸோ ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸு கூட இந்த பேக்கெண்ட் வந்து யூஸ் பண்ணிங்களா இருந்தால், பேக்கெண்டை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால், இல்லாட்டி இதில் எப்படி இந்த பேக்கெண்ட் வந்து கிரெட் ஆப்ரேஷன் வந்து நடக்குது அப்படின்றத நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். ஸோ ஒரு செக்யூரான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் ஆர்கிடெக்சர், ஸோ ஆர்கிடெக்சரில் வந்து WOP யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்டையர் ஆர்கிடெக்சர் வந்து நிறைய யூசேஜ் கேசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரெண்டு, இப்போ நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது 4 ஆர்கிடெக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 4 டயர் ஆர்கிடெக்சர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கண்ட்ரோலர் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு அது ஒரு டயரில் வச்சுக்கொண்டு, லேயரில் வச்சுக்கொண்டு, ஸோ டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் நடக்குதுன்னு சொன்னால் அதை வந்து ஒரு லேயரில் வச்சுக்கொண்டு, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அண்ட் டேட்டாபேஸுக்குரிய அந்த மாடல் ஸ்கீமா எல்லாம் அது ஒரு வேறு ஒரு கனெக்ஷனில் வச்சுக்கொண்டு, ஸோ இப்படி வந்து தனித்தனியாக பிரித்து லேயராக பிரித்து என்டையர் ஆர்கிடெக்சரில் வந்து இந்த கோட் வந்து டெவலப் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து எரர் ஹேண்ட்லிங். ஸோ ஈஸியாக எரரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய கண்டிஷன்ஸ் அண்ட் எல்லா லைன்ஸுமே எழுதியிருக்கு. ஸோ இதனால ஈஸியாக என்ன எரர்ஸ் வருதுன்றதை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எரர் ஹேண்டில் பண்ணனால அப்ளிகேஷன் வந்து எப்போயுமே கிராஷ் ஆகாது. ஸோ ஏதாவது எரர்ன்னு சொன்னாலும் அந்த எரரை வந்து த்ரோ பண்ணுவே ஒழிய அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகி ஸோ எந்த ஒரு கட்டத்துலையுமே நிற்காது. நெக்ஸ்ட் வந்து ORM டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் த என்டிட்டி ஃப்ரேம்வொர்க், அதாவது என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ORM டெக்னாலஜிக்கு. நெக்ஸ்ட் வந்து WOP யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் WOP கன்செப்டில் வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சு இந்த அப்ளிகேஷன் வந்து WOPயில் ஃபுல் அண்ட் ஃபுல் WOPயை வச்சு செய்திருக்க அப்ளிகேஷன் இது. நெக்ஸ்ட் வந்து DTO கன்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ தேவையில்லாத அனாவசியமான டேட்டாஸ் வந்து ஃப்ரண்ட் இருந்து பேக்கெண்டுக்கு போகிறதையும், பேக்கெண்ட்லேருந்து ஃப்ரண்ட் போகிறதையுமே கட் பண்ணி ஸோ தேவையான டேட்டாஸை மட்டுமே எண்ட் பாயிண்ட் மூலமாக ஃப்ரண்ட் எண்டுக்கோ இல்லாட்டி அப்ளிகேஷன்ஸுக்கோ இல்லாட்டி நீங்கள் ஒரு API மட்டுமே ப்ரொவைட் பண்ணுறீங்களா இருந்தால் இன்னொரு வெண்டருக்கு கொடுக்கும்போது ஸோ தேவையான டேட்டாஸ் மட்டுமே அவங்க வந்து ஃபெச் பண்ணக்கூடிய மாதிரி DTOs வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேப்பர் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து DTOவா டேட்டாஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வரும். பட் எங்களோட வந்து டேட்டா பேஸ் வந்து அதோட ஸ்கீமா மாடலில் தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ அந்த DTO வந்து ஸ்கீமாவா என்டிட்டி, அதாவது ஸ்கீமா என்டிட்டி ஸ்கீமாவா வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேப்பர், அதே மாதிரி என்டிட்டி ஸ்கீமாவா இருக்கிறத வந்து DTOவா கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேப்பர் யூஸ் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா சீடிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனில் வந்து ஒரு கட்டத்தில் எல்லாம் ஒரு டேட்டாவுமே இல்லைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக டம்மி டேட்டாஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது வந்து சீட் ஆகி உங்களோட அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகாமல் ஸோ எப்போயுமே ஒரு டேட்டாஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் அந்த டேட்டா பேஸில் இருக்கும். அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரோல் சீடிங்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அட்மின் ரோல், சூப்பர் அட்மின் ரோல், அடுத்தது கஸ்டமர் ரோல், மெம்பர் ரோல். ஸோ இப்படி வந்து ரோல் பேஸ் ஒத்தன்டிகேஷனுக்காக ரோல் சைன் வந்து நாங்கள் சீடிங்கில் வந்து சீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்களா இருந்தால்